கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எரேமியா 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து இரட்சிப்பேன். அளவுக்கு அதிகமாக கஷ்டங்களை அனுபவித்த ஒரு இளைஞன் மிகவும் சஞ்சலத்தோடு காட்டில் இருந்த ஒரு சாதுவை சந்தித்து தன் கஷ்டங்களெல்லாம் தீர என்ன வழி என்று கேட்டான். அதற்கு அந்த சாது, இந்த காட்டை சற்று நேரம் சுற்றி பார்த்துவிட்டு வா, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்றார். அந்த காடு முட்புதர்களும் மூங்கில் மரங்களும் நிறைந்த காடாக இருந்தது. இதை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டுமாக அந்த இளைஞன் சாதுவிடத்தில் வந்தான். சாது பொறுமையாக அந்த இளைஞனிடம், மகனே, முட்புதர் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் கடவுள் ஒரே நேரத்தில்தான் காட்டில் விதைத்தார். ஆனால் முதல் 5 வருடங்களில் இந்த மூங்கில் வளரவே இல்லை. இந்த 5 வருடங்களில் முட்புதர்கள் காட்டையே நிறைத்து வளர்ந்து விட்டது. 5 ஆண்டுகள் கழித்து மூங்கில்கள் வளர்ந்து எட்டி பார்க்க ஆரம்பித்தது. சில மாதங்களிலேயே இந்த மூங்கில்கள் முட்புதர்களை விட பல மடங்கு வளர்ந்து உயர்ந்து நின்றது. இந்த மூங்கில் மரங்கள் முதல் 5 ஆண்டுகளில் தன்னைத்தானே தாங்கி பிடிக்கின்ற வேர்களை ஆழமாக பரவ விட்டிருந்தது. இதனால் அடுத்த சில மாதங்களில் வேகமாக உயர உயர வளர்ந்து முட்செடிகளை விட பல மடங்கு உயர வளர முடிந்தது. இதே போலத்தான் இன்றைக்கு நீ படும் கஷ்டங்கள் நாளை உன் உயர்வுகளுக்கு காரணமாக அமையும் என்று சொல்லி சாது அந்த இளைஞனிடம் சொல்லி அனுப்பினார். ஆமாம், இன்று நீங்கள் படும் பாடுகளை பார்த்து பயப்படாதீங்கள். நாளைய உங்கள் உயர்வுக்கு இந்த பாடுகளே முதலீடாய் அமையும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களாகிய யாக்கோபின் சந்ததியை பார்த்து, என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே, இஸ்ரவேலே, திகையாதே. இதோ நான் உன்னை தூரத்திலிருந்தும் உன் சந்ததியை அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட தேசத்திலிருந்தும் ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து இளைப்பாரி நிம்மதியாக இருப்பான். அவர் யாரும் பயமுறுத்த மாட்டார்கள். என் தாசனாகிய யாக்கோபே, பயப்படாதே என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். பாபிலோனியர்கள் ஜெருசலேம் மற்றும் யூதாவை கைப்பற்றிய பிறகு நாட்டில் எஞ்சியிருந்த சிறுபான்மையினரான யூதர்கள் தொடர்ந்து பாபிலோனிய இருப்பை கண்டு பயந்தனர். அவர்களை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்றார். தாங்கள் செய்த தவறுகளினால் கர்த்தர் தங்கள் மீது கோபமாக இருப்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தனர். ஆனால் கோபத்தின் நடுவில் கடவுள் இரக்கத்தை நினைவு கூறுகிறார். யூதா அழிக்கப்பட்டாலும், எருசலேம் கைப்பற்றப்பட்டாலும், கோவில் எரிக்கப்பட்டாலும், மக்கள் சிறைபிடிக்கப்பட்டாலும் தேசம் அழிக்கப்படாது. ஒரு விசை பாதுகாக்கப்படும். அதிலிருந்து தேசம் புத்துயிர் பெறும் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இன்று எங்களுடைய பயத்தை நீக்கி எங்களுக்குள்ளே உம்முடைய தெய்வீக பலத்தை தந்தருளுங்க. நீங்கள் எங்களுக்காக இறங்கி எங்கள் நம்பிக்கையை துளிர்விட செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.